எல்லாரும் தயாராயிட்டீங்களா? ரெடியா? அடுத்த 38 நாள் நம்ம யாருக்கும் ஓய்வு கிடையாது. அடுத்த 38 நாள் நம்ம யாருக்கும் ரெஸ்ட் கிடையாது. அடுத்த 38 நாள் நம்முடைய கண்களுக்கு தெரியறதுலாம் ஒரே ஒரு டார்கெட் தான். அது இந்த கிழக்கு மாவட்டத்தில் அத்தனை சட்டமன்றங்களையும் வெற்றி அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் நம்முடைய டார்கெட். அதற்காகத்தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இந்த கூட்டம் மிக மிக முக்கியமான ஒரு கூட்டம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுட சுட வந்திருக்கிறேன். தேர்தல் தேதி அறிவிப்போடு வந்திருக்கிறேன். முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடக்கிற இந்த கூட்டம். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இன்னைக்கு சென்னை கிழக்கு மாவட்டத்திலிருந்து நான் துவக்கிறேன்னா தனிப்பட்ட ஒரு உதயநிதி நான் துவக்கிறேன். நீங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் நீங்க துவக்க போறீங்க. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான இந்த கூட்டத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். எங்க தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னது போல தொடர் சுற்றுப்பயணம். கடந்த 4 நாட்களில் மட்டும் 6 மாவட்டங்களில் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள், கழக நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு சாலை வழியாகவே கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் 4 நாட்களில் கலந்துக்கிட்டு நேற்று நள்ளிரவு நான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன். சென்னைக்கு வரேன்னு சேகர்பாபு தெரிஞ்சுவார். எப்படியாவது மோப்பம் பிடிச்சிருவார். அவருக்கு எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கும். நான் வர்றது எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் என்னுடைய கிழக்கு மாவட்டத்துக்கு நீங்கள் வருகை தரணும் அப்படின்னு சொன்னார். சேகர்பாபு அண்ணனுக்கு நான் என்னைக்குமே நோ சொன்னதே கிடையாது. சேகர்பாபு அண்ணனும் எனக்கு எப்பவுமே நோ சொன்னதே கிடையாது. எப்பவுமே எஸ் தான். இன்னைக்கு நான் இவ்வளவு ஆர்வத்தோட பல்வேறு நிகழ்ச்சிகள், முன்னாடிலாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி கூப்பிடுவாரு, அப்புறம் 10 நாளுக்கு ஒரு வாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சாரு. இப்போ நான் சென்னையில் இருந்தாலும் எப்படியோ கண்டுபிடிச்சு என்னை கூட்டிட்டு வந்துடுறாரு. இவ்வளவு ஆர்வத்தோட நான் எதுக்கு வரேன் இங்க, ஏன் என்ன காரணம்? அந்த அளவுக்கு அண்ணன் சேகர்பாபு அவர்கள் இந்த மாவட்டத்தை ஆக்டிவா வச்சிருக்கிறாரு. நமக்கெல்லாம் டயர்டாகும், ஆனா சேகர்பாபு டயர்டாகி நான் பார்த்ததே கிடையாது. 24 மணி நேரமும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர். பொதுவாக தேனீக்களை நம்ம உதாரணமா சொல்லுவோம், ஆனா அந்த தேனீக்களையே தோக்கடிக்கக்கூடிய சுறுசுறுப்பு அண்ணன் சேகர்பாபுடைய சுறுசுறுப்பு. அந்த வகையில் தான், அந்த உரிமையோடு தான் அண்ணா அவர்கள் என்ன கூப்பிடுறாங்க. அந்த உரிமையோடு தான் நானும் ஒரு முறையும் வந்துகிட்டு இருக்கிறேன்.